நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு முறுக்கு புளியறதுல தான் நான் வந்து முறுக்கு புளிய போகிறேன். இது வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இப்படி வச்சு நிறைய கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா 14 வகை இருக்குது. இது வந்து ஓலை பகோடா செய்கிறது. நாம் வந்து பார்த்திங்கன்னா முறுக்குக்கு மேக்ஸிமம் இதை மாதிரி தான் எல்லாம் பண்ணுவாங்க. இதுவும் பண்ணிக்கலாம், பார்த்திங்கன்னா இது மாதிரியும் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த 1 ஸ்டார் இதுலேயும் நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எது வேணாலும் செய்யலாம், வாங்க பார்க்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி ஜல்லிக்கரண்டி மேலே தான் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். இது மேலே தான் புழிஞ்சு அப்படியே எண்ணெய் சட்டியில் போட போகிறேன். எனக்கு டைரெக்டாக புளிய தெரியாது, பயமாக இருக்கும், அது ஏதாவது ஆகிடுமோன்னு. ஃபஸ்ட்டு நான் இந்த அச்சு தான் போட்டுக்க போகிறேன். பார்த்திங்கன்னா இந்த அச்சு நான் போட்டுட்டேன். இதிலே ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இதில் 3/4 அளவு தான் போட்டிருக்கேன். வெட்டி வச்சுட்டு இங்கே ஊற்ற வேண்டியதான். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் புழிஞ்சு வச்சுக்கிட்டேன். எண்ணெய் சூடாகிட்டோம், போட்டு எடுக்கலாம். வந்து சூடு வந்துடுச்சான்னு பார்ப்போம். அது எம்பி வருதான்னு பார்ப்போம். அது கரெக்டான பதத்துக்கு இருக்குது. பார்த்திங்கன்னா முறுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இந்தமாரி வடை கம்பி வச்சு இந்தமாரி நம்ம எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஷேப்லேயும் போட்டேன். இதுமாரி தான் பசங்க சாப்பிடுவாங்க. ஃபைனலி ரொம்ப அருமையாக நம்ம விட்டு முறுக்கு சுட்டு எடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். என்னென்ன டிசைன் வருதோ அதெல்லாம் அப்படியே சூப்பராக போட்டு எடுத்தாச்சு. ரொம்ப அருமையாக எங்கள் வீட்டு முறுக்கு சூப்பராக ரெடி ஆகி சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். Thank you for watching.